ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி பாப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். எப்போ ரிசல்ட் வரும், எப்போ ரிசல்ட் வரும், எப்போ ரிசல்ட் வரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ லிஸ்ட் 1 மட்டும் வந்திருக்கு. ஜான்வரி 2026ஓட ஷெட்யூல் 1 ஜிடிஎஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா? போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய பேர் ஜிடிஎஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதுக்குரிய லிஸ்ட் வந்து வந்திருக்கு. லிஸ்ட் 1 மட்டும் வந்திருக்கு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷுட் கெட் தியர் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபைட் அட் த டிவிஷனல் ஆஃபீஸ் ஆஃப் த டிவிஷன் டு விச் தே ஆர் செலக்டட் ஆன் ஆர் பிஃபோர் 23/3/2026. 2026 மார்ச் 23 இந்த லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு எந்த டிவிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிவிஷனில் இருக்க ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, கேண்டிடேட் ஷுட் ரிப்போர்ட் வித் தியர் originals and 2 sets of photocopies of all the relevant documents. ஸோ ரிலவெண்ட் அது நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் 2 காப்பீஸ் ஆஃப் ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு ஓகே ஃபைன். ஓபிசி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் போகணும். ஓபிசி இல்லாமல் போகாதீங்க. யூஆர்னு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, அன்ரிசர்வ்டு அல்லது ஜென்ரலில் கொடுத்துருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. எஸ்சி எஸ்டின்னு கொடுத்துருக்கீங்கன்னா அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓபிசின்னு சப்போஸ் கொடுத்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்க இல்லை, ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் நீங்களாம் வந்து கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டு வெரிஃபிகேஷனுக்கு போங்க. ஓபிசின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து நார்மல் பிசியோ ஒரு டிஎன்சியோ ஒரு எம்பிசியோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம்லாம் நிறைய பேர்த்துக்கு அதனால தான் போயிடுச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நிறைய பேர்த்துக்கு செலக்ட் ஆக முடியாமல் போயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, ஓபிசின்னு கொடுத்துட்டு இவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காமல் போயிட்டாங்க. ஸோ அப்போ ஓபிசின்னு கொடுத்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் கொண்டு போகணும். இல்லை யூஆர்னு கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் அப்ளிகேஷனில் போய் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. எஸ்சி எஸ்டி கொடுத்துருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஜென்ரல் கொடுத்துருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, யூஆர் கொடுத்துருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த எம்பிசி பிசி டிஎன்சி இந்த மாதிரி கம்யூனிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் என்ன அப்ளை பண்ணாலும் அதில் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் இந்த பிரிவினைலாம் இருக்கும். பிசி எம்பிசி டிஎன்சி அந்த மாதிரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடியது. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஓபிசி மட்டும்தான் இருக்கும். எஸ்சி எஸ்டி ஓபிசி அவ்வளோதான் இருக்கும். இந்த சப்டிவிஷன் கேட்டகரியில் எதுவுமே இருக்காது. பிசிஓ டிஎன்சிஓ எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பார்த்தீங்கன்னாலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே இருக்காது. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில் வர எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபிசி வாங்கிக்கணும். ஓபிசி வாங்கிட்டு ஆல்ரெடி நீங்கள் ஓபிசின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் பாருங்கள் தெரியும். ஒருவேளை ஓபிசின்னு இருக்குது உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அவங்க திருப்பி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை வாங்கவே இல்லை அப்படின்னாலும் அவங்களும் திருப்பி அப்ளை பண்ணி வாங்கிட்டு வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போயிருங்க. எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸஸாக எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் கொண்டு போயிருங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு டைப்ரைட், ஈவன் வாட் எவர் இட் இஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் என்ன வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே கொண்டு போயிருங்க. மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸோட வித் மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 82 பேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. கடைசியாக வந்து டோட்டலாக எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா இந்த லிஸ்ட் இது வந்து நான் காமிச்சிட்டு இருக்க லிஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு லிஸ்ட் போட்டிருக்கேன். நிறைய இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இருந்துச்சு. நாங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்குரியது மட்டும் நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 போயிட்டே இருக்கு. இவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது வந்து சப்போஸ் ஒருவேளை உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை அப்படின்னா ஒரி பண்ண வேண்டாம். லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 அதெல்லாம் வரும். அதாவது ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மாதிரி கவுன்சிலிங் எப்படி வருது அது மாதிரி காலேஜ் கவுன்சிலிங் அப்ளிகேஷன்லாம் போடும்போது கவுன்சிலிங் வருதுல்ல, அது மாதிரி லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அந்த மாதிரிலாம் வரும். 2009 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு? 2009 பேர் வந்திருக்காங்க. 2009 பேர் வந்திருக்காங்க. இந்த கம்யூனிட்டி கேட்டகரியே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கும். ப்ளஸ் அப்படி இல்லாட்டி இந்த இங்கே இடபிள்யூஎஸ் ஓபிசி யூஆர் அந்த மாதிரி இருக்கா. இதில் உங்கள் லிஸ்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. அதுக்கு சைடில் என்ன டிவிஷன் இருக்குதோ அந்த டிவிஷனை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி 197 இருக்கா. சரி
பேஜ் 1 வந்துட்டோம். அரக்கோணம் டிவிஷன் கொடுத்துருக்காங்களா? அரக்கோணம் டிவிஷன் அக்காச்சிபுரம்னு கொடுத்துருக்காங்க. பிஓ அந்த அக்காச்சிபுரம் பிரான்ச் ஆஃபீஸ். அதில் வந்து போஸ்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. பிபிஎம் போஸ்ட் நேம் வந்து பிபிஎம், அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்கிறது தெரிஞ்சிடும். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிபிஎம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். டக் சேவாக் செலக்ட் ஆயிருக்கீங்களா, அல்லது ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இந்த 3 கேட்டகரி இருக்குது. இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எதில் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சிடும். போஸ்ட் கம்யூனிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. யூஆர் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் நம்பரும் இதில் இருக்குது. ஓகேவா? ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இதில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய டிவிஷன் என்னவோ, இப்போ அக்காச்சிபுரமில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அரக்கோணம் டிவிஷனில் போய் அந்த வெரிஃபிகேஷனுக்குரிய இதை ப்ராசஸை பண்ணணும். ஓகே, வரல, என்னோட நம்பர் வரல ரெஜிஸ்டர் நம்பரில், அப்போ அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, சம்டைம்ஸ் ரவுண்ட் 4 கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது வேக்கன்சியை பொறுத்து. ஏன்னா இப்போது இதில் அப்ளிகேஷன் போட்டு இதில் செலக்ட் ஆகிற எல்லாருமே அந்த இதுக்கு போக மாட்டாங்க. நிறைய பேர் வந்து வேறு இதுக்கு எய்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சும்மா ட்ரையலுக்காக போட்டு வச்சுருப்பாங்க. இது கிடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சைமல்டேனியஸாக கிடச்சிச்சின்னா அதுக்கு போயிடுவாங்க. ஸோ இது வந்து எல்லா போஸ்ட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் தான். அதனால் இப்போ இவ்வளோ பேர் போயிட்டாங்க, இனிமேல் நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. அடுத்த ரவுண்டு 4th ரவுண்டு வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த ரவுண்டு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். வந்தவங்க ரொம்ப சந்தோஷம். வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத இல்லை செக்லிஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்குரிய உங்ககிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போயிருங்க. தேங்க்யூ.